இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா கூர்மாசனம். கூர்மாசனத்தில் ஏற்கனவே ஒரு கூர்மாசனம் போட்டிருப்போம். அது வந்து காலை சாதாரண நிலைய சுவாசனத்தில் உட்காந்து முன்பக்கம் வளையிறது. இப்போ காலை விரித்து முன்பக்கம் வளையிறது. இது ஒரு கூர்மாசனம். கூர்மாசனத்திலேயே இதையும் கூர்மாசனம் சொல்லுவோம், அதையும் கூர்மாசனம் தான் சொல்லுவோம். இது காலை நல்லா விரித்து கையை உள்ளார மடக்கி விட்டு அதை பண்ணுறது இது கூர்மாசனம். சரி, இப்போ கூர்மாசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 முறை செய்ய போகிறோம். ஆசனத்தை வந்து என்ன செய்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் முழுமையாக வீடியோ பார்க்கணுங்கிறதா இதை சொல்கிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும் தானே. ஏன் வீடியோ முனையே பார்த்து ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க. அதனால தான் அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆசனத்தை செஞ்சு அதை எளிய உடற்பயிற்சிகள் உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்த பிறகு அதன் பிறகு ஆசனம் செய்ய போகிறோம். அதன் பிறகு மூச்சு தியானம் பண்ணுறோம். அப்புறம் இடையில் ஒரு படத்தை பற்றி சொல்கிறோம். அதன் பிறகு ஆசனத்தை மறுபடியும் செய்கிறோம். அதன் பிறகு மூச்சு தியானம் பண்ணுறோம். அதன் பிறகு தான் பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த கூர்மாசனம் செய்கிறனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு இயற்கையை பற்றி சிந்தனைகள், உங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் சொல்கிறோம். இவ்வளோ பேக்கேஜ் அடக்கியிருக்கோம் இந்த விஷயத்தில். நீ முழுமையாக கவனித்து காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பலனை பெறலாம். சாதாரணமாக கடந்து போகிறீங்க. உலகத்தில் மக்கள் வந்து சாதாரணமாக கடந்து போகிறீங்க. எந்த விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்குறதில்ல. எந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு செயலையோ பெரியவங்க சொல்கிறதோ காது கொடுத்து கேட்குறதில்ல. அதனால் தெளிவாக கேளுங்க. கேட்க தான் படிக்க தான் அறிவு வளரும். கேட்க தான் அந்த அறிவு வளரும். சரிங்களா? படித்தும் கேட்டும் நல்லா நிதானமாக கேட்கவும் பார்க்கவும் செய்தோம்னா, பார்க்கும்போதும் கவனமாகவும் படிக்கும்போதும் கவனமாகவும் கேட்கும்போதும் கவனமாக கேட்டோம்னா கேள்விகள் திறனும் அறிவு திறனும் நன்றாக வளரும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறோம். சரி, வாங்க இப்போ ஆசனத்துக்காக போவோம். ஆசனத்தோட எளிய உடற்பயிற்சிகள், எளிய உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்ட போகிறாங்க. பாருங்கள், இதுக்காக உடல் இலக்க பயிற்சிகள் எப்படி செய்து காட்டுறாங்கன்னு பாருங்கள். கவனிங்க, பாருங்கள். ஆசன நிலைக்கு போகிறாங்க. கவனிங்க. எண்ணிக்கை ஆசன நிலைக்கு போய்ட்டு இது பண்ணிங்க, நல்லா இது பண்ணிங்க. எண்ணிக்கை 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி மகிழ்ச்சி அவர்களே. இப்பொழுது கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு மெதுவாக வராங்க. சுகாசனத்தில் உட்கார்ந்து கண்களை தியானம் செய்யுங்கள். ஒரு 5 மூச்சை நன்றாக கவனியுங்கள். ஆகா, இந்த மூச்சையை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தன்னை மறந்து பறக்கக்கூடிய நிலைக்கே செல்ல முடியும். இந்த மூச்சு தியானங்களை தினமும் கரெக்டாக செய்துட்டிங்கன்னா அந்த மூச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மூச்சு எப்படி தெரியுங்களா போகும்? உள்ளே போகும்போது மூச்சு அப்படியே போய் இதயத்தை மெதுவாக வருடி அதன் பிறகு அப்படியே கீழே இறங்கி வயிற்றுக்கு போய் அப்படியே வயிறு நல்லா நிரம்பி வெளியில் வரும். அப்படியே மறுபடியும் அந்த வயிறுலேருந்து வரும் பாருங்கள். வயிறு மெதுவாக சுருங்கும். அப்படியே மெல்ல அப்படியே மெதுவாக சுருங்கி அப்படியே அடிவயிறு வரைக்கும் போகும். அப்படியே அந்த அடிவயிறு போகி அப்புறம் வந்து மேலால் அப்படியே மெதுவாக வந்து சுத்தமாக அந்த காற்று அடிவயிறில் போய் ஃபுல்லாக நிரம்பின பிறகு மூச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். காற்றடித்த பையடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே காற்றடைச்சி அப்படியே சுத்தமாக இருக்கும். அந்தளவுக்கு கவனிக்கலாம். அடிவயிறு ஒட்டுற வரைக்கும் கவனிக்கலாம். அப்புறம் மறுபடியும் மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிவயிறு நிரம்பி அப்படியே மேல் வயிறு நிரம்பி நெஞ்சு நிரம்பி அப்படியே மூக்கு வரைக்கும் அப்படியே நிற்கும். இப்படி தான் இயல்பான சுவாசமாக அப்படி வச்சுக்கிங்க. வாழ்க்கையோட இயல்பான சுவாசங்களை வந்து நிறைய கற்றுக்குங்க. நிறைய தியானங்களை கற்றுக்குங்க. வாழ்க்கையோட சிறந்த மனிதனாக வாழணும்னா நம்ம வந்து யோகா மட்டும் படாத இயற்கை உணவுகள் எல்லாத்தையும் சேர்த்துங்க. சரி, இப்போது நன்றி மகதி அவர்களே. நன்றி, கவனித்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்து நம்ம தினமும் ஒரு படங்கிற விதத்தில் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நாட்டு பழங்களை பற்றி சொன்னோம். இன்றைக்கி வந்து ட்ராகன் பழம்னு சொல்லிட்டு இப்போ கடையிலலாம் விற்கக்கூடிய ட்ராகன் பழம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கிராமத்துலையும் கிடைக்கக்கூடிய வேறு பழத்தை சொல்லியிருக்கோம். அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவனிச்சிருப்பீங்க. சப்பாத்தி களிங்கிறது தான் அந்த ட்ராகன் பழம். சப்பாத்தி களியோட மறுபிறப்பு தான் இந்த ட்ராகன் பழம். சரி, இந்த ட்ராகன் பழம் என்ன செய்யும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி களியை பற்றி சொல்லியிருக்கோம். அது எவ்வளோ நன்மைன்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி இன்றைக்கி
இந்த டிராகன் பழத்தை பார்ப்போம். இந்த டிராகன் பழம் என்ன செய்யுதுன்னா, உள்ளார அரிஞ்சிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு இதில் சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு பழம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் உள்ளார வந்தீங்கன்னா கருப்பாக விதைகள் இருக்கும் அந்த பழத்தில். அதான் டிராகன் பழம். இந்த டிராகன் பழம் பார்த்திங்கன்னா இப்போது பீஸு, அதாவது ஒரு பீஸு அப்படிங்கிற ஒரு பீஸு ரூ. 100, இல்லை 2 பீஸு ரூ. 50, 50, 100. இது நல்லா தான் இருக்குது, கிடைச்சி நல்லாயிருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே பழம் சாப்பிட்றனாலே கஷ்டம் தானே. ஏன்னா நல்லது சாப்பிட்றனால கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம சொல்லுவோம், நல்ல பழத்தை பற்றி சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம், பழத்தை பற்றி சொல்லுவோம், காயை பற்றி சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்கிறோம். நாங்கள் அப்புறம் நன்மைகளை இருக்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம ஒப்பிக்கிறத ஒப்பிச்சிருவோம், மற்றவங்க தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பாட்டியே போவோம். நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டியே அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதே நம்ம வாழ்க்கையாக வச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம பாட்டியே செஞ்சுட்டே போவோம். சரி, இந்த டிராகன் பழத்தினால என்னென்ன நன்மைகள் பார்ப்போமே. இதயம் இருக்குது இல்லைங்களா, இதயம் நம்மள்ட்ட லேப்டாப் சொல்லுதில்ல, அந்த காதல் சொல்கிற லேப்டாப் சொல்கிற இதயம் இருக்குது இல்லைங்களா, அப்படியே இதயத்தை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்படி இருக்குன்னு. சாதாரண இதயம் அப்படியே பட்டுன்னு அடிக்கும், அதுதான் இதயங்க. அந்த இதயத்தை நல்லா வலு சேர்த்துருங்க. நல்லா இதயத்தை வலு சேர்க்கக்கூடியது. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குதுங்க. இதில் omega-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது, மற்றும் omega-6 கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கு. இதனால தான் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதை சாப்பிட்றதுனால என்னென்னலாம் கிடைக்கிதுன்னா, இது omega-3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் omega-6 கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சாப்பிடும்போது உருவாகிறனால இதயத்தை நல்லா பலப்படுத்தி ரத்த ஓட்டத்தையும் சரி செய்யுது. சரிதானே இந்த டிராகன் பழம் சாப்பிட்றதுனால. இது எப்போதும் பலர் விரும்பி பழங்களை சாப்பிட முடியும். ஆனால் மனம் வச்சா மட்டும்தான் எல்லாமே சாப்பிடலாம். டிராகன் பழம் வந்து சி சத்து அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் சி இருக்குது இல்லைங்களா, அது அதிகமாக இருக்குது. மூச்சுக்குழாய் கோளாறுகள்லாம் சரி செய்யக்கூடிய இருக்குது. மூச்சுக்குழாய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. மூச்சுக்குழாய்னா என்னது? நம்ம சுவாசிக்கிற காற்றுப்பை தான் மூச்சுக்குழாய்ன்னு சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று போகக்கூடிய குழாய்களை தான் மூச்சுக்குழாய்ன்னு சொல்கிறோம். அதில் தான் அந்த மூச்சு கோளாறை சரி செய்யுது. இதில் நார்ச்சத்து நிறைய நிறைந்து இருக்கிறதுனால ஆரோக்கியம் அதிகமாக தருது. சிறப்பு கூழ் கொண்ட பழமாகவும் இருக்கும். இதை நல்லா ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்றது வெட்டி சாப்பிடும்போது நல்லா சிறப்பாக தான் இருக்கும். தோலை அழகாக உரிச்சிடலாம் டிராகன் பழத்தை. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தருது. அஜீர்ணம், மலச்சிக்கல் இதெல்லாம் சரி. ஏன்னா அது நார்ச்சத்து உள்ள எல்லாமே அஜீர்ணம், மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய பழமாக இருக்குது. சரி, இந்த டிராகன் பழத்தை ஒரு நடையாச்சும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நடையாச்சும் இதை வாங்கி கொடுத்து பாருங்கள். நல்ல பழம், உடலுக்கு மிக சிறந்த பழம், வாங்கி கொடுங்க. என்னோடய பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என் பிள்ளை தான் மகதி அவர்கள், அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து நிறைய இது பண்ணியிருக்கோம். அதனால தான் மகதியை வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறோம். அவங்க தான் நல்ல வீடியோவில் வந்து நல்லா பேசக்கூடிய திறன் இருக்குது. ஆனால் அவங்கள வந்து பேசுனா அவங்க குழந்தை நட்சத்திரம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, அதனால் அவங்கள பேச இல்லாமல் வச்சுருக்கோம். நல்லா பேசுவாங்க மகதி அவர்கள். அவங்க வயதுக்கு நல்ல யோகாசனங்களையும் மதிப்புரையும் அவங்க அப்பா மேலே நல்ல மரியாதை எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடிய நல்ல ஆசிரியருக்கு நல்ல மதிப்புக்கூடிய மகளாக இருக்காங்க. நல்ல பெண்ணும் கூட. அவங்கள நம்மளே சொல்லி பெருமைப்படுத்த வேண்டியதில்லை. சரி, நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு யோகா செய்யும்போதே அவங்களோட திறமை உங்களுக்கு வந்துருக்கும். சரி, இப்போ டிராகன் பழம் இருக்குல்ல, அது பவுடரெலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மதிப்பு கூட்டி எல்லாத்தையும் விற்பனை செய்கிறாங்க. அதான் அது கிடச்சின்னா அது கிடைக்காத நேரத்தில் பவுடரை வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு நல்ல நன்மை தரக்கூடியது. ஒரு பழம் பார்த்திங்கன்னா ஒரு 700 800 கிராம் வரைக்கும் கூட கிடைக்கும். இந்த பழத்தை நிறைய வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் மட்டும் வாங்கி சாப்பிடாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். சரி, இப்போ மகதிஷ்டி அவர்கள் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எளிய உடற்பயிற்சி செய்து மீண்டும் ஒரு முறை இந்த கூர்மாசனத்தை செஞ்சு காட்டுவாங்க. எளிய உடற்பயிற்சி செய்கிறாங்க, கவனிங்க. உடற்பயிற்சி நிறைய வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கி செய்கிற எல்லாமே வித்தியாசமான பயிற்சிகளும் உங்களுக்கு செய்து காட்டுறாங்க உடற்பயிற்சியிலே. ஏன்னா எந்தெந்த பயிற்சிக்கு என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை தெளிவாக செஞ்சு காட்டுறாங்க. நல்லா கவனிங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு. கவனிங்க. ஆசனத்துக்கு போகிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
18, 19, 20, 21, 22, 23, 24, 25. நன்றி மகதி அவர்களே. உங்கள் கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு மெதுவாக வாருங்கள். வஜ்ராசனத்தில் மூச்சு பயிற்சி. நன்றி, செய்யுங்கள். 5 மூச்சை நன்றாக மெதுவாக கவனியுங்கள். உங்கள் மூச்சை இயல்பாகவும் சீராக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மூச்சை நன்றாக அதிகப்படுத்த மூச்சு எவ்வளோ நேரம் வைக்கப்படுகிறதோ ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். மூச்சை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும். அதனால் மூச்சு தியானத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்கள். நிதானத்தை இழக்காமல் இருப்ப மூச்சு தியானம் இருந்தால் நிதானம் இழக்காமல் வேலை செய்யப்படும். அதனால் மூச்சு தியானத்தில் நன்றாக கவனம் செலுத்துங்கள். நன்றி மகதி, நன்றி. சாதாரண நிலையில் உட்காந்துங்க, சுவாசனத்தில் உட்காந்துங்க. இப்போ இந்த ஆசனத்தை பார்த்துட்டோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? அடுத்தது பலன்கள். எப்படி இருக்கும் இந்த பலன்களை பற்றி தெரியும் போது அவ்வளோ சந்தோஷப்படணும். பலன்னா அவ்வளோ பலன்கள் இருக்குது. அப்பப்பா பலனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்சதை சொல்கிறோம். இந்த கால்லாம் நீட்டி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கால் நல்லா கையும் காலையும் நல்லா நீட்டி அதுக்கப்புறம் ஒரு மடக்கி உள்ளார சொல்கிறோம். இந்த கால் நீட்டும் போது கையை நீட்டி இது பண்ணும்போது வெரிகோன்ஸுங்கிற நரம்பு சுருட்டல் நோய்கள்லாம் இது சரி செஞ்சிடும். அப்புறம் முதுகு அடுத்து பார்த்திங்கன்னா முதுகை நல்லா வளைச்சி முன்பக்கமாக கொண்டு போய் நிறுத்துவோம். அப்போ என்ன செய்யும்? முதுகு தண்ணில் கூனே விழுவாது, கூணு வராது. கூணு விழுந்தவங்களை சரி செஞ்சிட முடியும் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது. அடுத்து இந்த தாடை சின்னு பார்த்திங்கன்னா திருப்பி கீழே தாடையை கொண்டு கீழே வைப்போம். அதனால் இந்த சின்னு கீழோட தைராய்டு பிரச்சனையை சரி செஞ்சிடும். தாடையோட நிமித்து தாடை கீழே போடுறதுனால தைராய்டுங்கிற பிரச்சனையை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். நம்ம மடக்கும் போது பார்த்திங்கன்னா வயிறுலாம் பார்த்திங்கன்னா அமுக்கப்படும், கீழே அமுக்கப்படும். இந்த வயிறு நல்லா அமுக்கப்படும். இது பண்ணி குருமம் உட்காந்து அமுக்கப்படுறதுனால அந்த மலச்சிக்கல்ங்கிற கல்லீரல், மண்ணீரல், கணையம் இதெல்லாம் அமுக்கப்பட்டு மலச்சிக்கல் சரி செய்யும். இந்த மலச்சிக்கல் சரியான என்ன ஆகும்? சாதாரண விஷயந்தான். நம்ம ரத்த நோய்ங்க, நம்ம சக்கரை நோய்ங்கிற டயபெட்டிஸுங்கிற சக்கரை நோய் இருக்கு இல்லைங்களா? அதுதான், அது சரியாகிடும். சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான். தினமும் யோகா பண்ணுங்க, சரியாயிடும். இதை தானே சொல்கிறோம். கவனித்து பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். நிறைய ஆசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதையும் பாருங்கள், சரியாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதயம்லாம் இருக்கு இல்லைங்களா? இதயத்துக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிது. அதில் இதயம் நல்ல வலுப்பெற்றுரும், நினைவாற்றல் அதிகப்படுத்திடும். கண் தலையெல்லாம் இது பண்ணும்போது தலைக்குள்ளே இப்போ அனைத்து பகுதியும் தலையை கீழே அமுக்கும்போது நம்ம நேராகவே நிற்போம். தலையை அமுக்கும்போது தலைக்கு போடுற ரத்த ஓட்டம் நல்லா சீராகி மூளை செல்கள் தூண்டப்பட்டு நினைவாற்றல் அதிகரிக்கிறது. இவ்வளோ விஷயம் செய்யுது. இப்போ மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் என்ன செய்யுதுன்ட்டு. கவனிங்க. நல்லா காலை நல்லா நீட்டி கையை நீட்டுறதுனால வெரிகோஸுங்கிற பாருங்கள், வெரிகோஸுங்கிற காலை நல்லா நீட்டுறதுனால ஓரளவுக்கு வெரிகோஸுங்கிற பெயினை சரி செஞ்சக்கூடிய விஷயங்களை செய்யுது. சொன்ன உடனே மகதி அவங்க கவனமாக செஞ்சு காட்டுறாங்க. பாருங்கள், முதுகு தண்டு நல்லா நீட்டி வளைக்கப்பட்டிருக்கனால முதுகு கூணு விழுவாது. பாருங்கள், தலைப்பகுதி நல்லா திருப்பப்பட்டிருக்கனால தலையில் உள்ள அந்த தைராய்டுங்கிறது கழுத்து பகுதியில் உள்ள சதைப்பகுதியை தான் தைராய்டுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அதை குறைஞ்சி சரியாயிடும். அப்புறம் வயிறு நல்லா அமுக்கப்படுது. கவனிச்சிங்கன்னா தெரியும், வயிறு நல்லா அமுக்கப்படுறதுனால கல்லீரல், கணையம், மண்ணீரல்லாம் அமுக்கப்பட்டு அந்த மலச்சிக்கல் எல்லாம் சரி செய்து மலச்சிக்கல் அஜீரணம் சரி செய்கிறோம். அதனால் சர்க்கரை நோய் தீர்க்கப்படுது. போதும் மகதி அவ்வளோ எழுதிச்சிக்கலாம். அப்புறம் இதயம் திரும்பும்போது இதயம் நல்லா இதாகுது. அதனால் இதய பகுதியெல்லாம் சீராகி இதயம் நல்லா வலுப்பெறுகிறது. இவ்வளோ விஷயத்தை செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை செய்யலை என்ன கஷ்டம்? தினமும் செய்யுங்க. நீங்கள் மட்டும் செய்யாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். இந்த மகதிஸ்ரீ தினமுறை யோகாவை மற்றவங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அந்த யூடியூப் சர்ச்சில் போய் ஆங்கிலத்தில் ஒரு போட்டு சுழிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிள்ஸ் 1 2 3 இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் அமுக்குனீங்கன்னா அட்டுன்னு ஒரு போட்டு ஒரு சுழிச்சிருக்கும், அதை அமுக்குங்க. அப்புறம் டெய்லி ஆங்கிலத்தில் DAILY டெய்லி, சிம்பிள் SIMPLE சிம்பிள், யோகா YOGA யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். அதாவது அட்டு டெய்லி சிம்பிள் யோகா, இடைவெளியே இல்லாமல் அடிச்சிங்கன்னா வந்துடும். அப்புறம் தமிழில் அடிக்கும்போது அப்படியே இடைவெளி விட்டு மகதி, அதுக்கு ஒரு இடைவெளி, ஸ்ரீ அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி, தினம் அதுக்கு ஒரு இடைவெளி,
அதுக்கப்புறம் இடைவெளி ஒரு யோகாவுக்கு அடிச்சிங்கன்னா வந்துட போகுது. இவ்வளோ தான் சிம்பிள். அதே ஃபுல்லாக ஆங்கிலத்திலேயே இன்னொரு முறை மகதி ஸ்ரீ டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடித்தா மகதி ஸ்ரீ டெய்லி யோகானாலும் அடித்தாலும் வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லலாம். நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். சரி வாங்க பார்ப்போம் அடுத்தது என்ன செய்யலான்ட்டு. தினமும் ஒரு இதில் பார்ப்போம். எங்களோட கவனம் எல்லாமே வாழும் வரை எவ்வித நோயுமின்றி வாழும் ஐயா, மருந்துகள் இன்றி வாழணும் ஐயா, துன்பங்கள் பேரானந்தத்தை வாழ்க்கையோடு வாழணும் ஐயா, இதுதான் எங்களோட ஆசை. அதனால தான் நாங்கள் இவ்வளோதும் செய்கிறோம். என்ன ஒரே ஒரு விஷயம்தான், வாழும் வரை எவ்வித நோய்களுமின்றி மருந்துகளின்றி துன்பங்களுமின்றி பேரானந்த வாழ்க்கை வாழணும். சாதாரணமாக வாழக்கூடாது, பேரானந்த வாழ்க்கை எப்போ கிடைக்கும்? தினமும் யோகா பண்ணுங்கள், தினமும் நம்மளை உள்ளவங்கள சந்தோஷப்படுத்துங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நம்ம இருக்கும்போது சோகம் இல்லாமல் சந்தோஷப்படுத்தி கற்றுக்குங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா நம்மளும் சந்தோஷப்படலாம். ஒரு சிரிக்கிறதுனால இன்றைக்கி கஷ்டமாக இருக்கியா? யாராச்சும் சிரிக்கிறாங்களா இன்றைக்கி உலகத்தில்? ஐயோ, சிரிக்கிறத டிவியை போக்குறான், சிரிப்பொடின்னு போக்குறான், ஆதித்யான்னு பார்க்குறான், எல்லாம் காட்டுறான், சிரிக்கிறான் எங்கேயாச்சும்? அடா பாய்களை, அது கூட பண்ண மாட்டீங்க. பார்த்து சிரிங்க. சிரித்தா உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் சரியாடியா. சிரிப்புக்கான விஷயங்களை சிரித்து தான் ஆகணும். சிரிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பாருங்கள். சில நண்பர்கள் கிடைப்பாங்க, நம்ம சிரிக்கிறதுக்குனே இருப்பாங்க. அந்த நண்பர்கள் கிட்டக்க நிறைய வச்சுக்கிங்க ஐயா. சிரித்தா போதும், எல்லா நோயும் சரியாக போடும். சரி, எங்களோட ஆசை ஒரே விஷயம் தான்யா, உலகத்தை திருத்துவதோ திருத்தி இது பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களோட எண்ணம் இல்லை. எங்களால் என்னோடய சுய கருத்து என்னால் என்ன முடிஞ்சிச்சோ உங்களுக்கு திணிக்கலை, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். திணிக்கிறதுன்னு எங்களோட எண்ணமே கிடையாது. எந்த விஷயத்தையும் உங்களுக்கு திணிக்கக்கூடாதுங்கிற எங்கள் நினைக்கிறோம். ஏன் இவ்வளோ விஷயத்தை கொண்டு போகிறோன்னா, திணிக்காமல் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் சொல்கிறோம். அதை கொண்டு போய் உங்கள் நண்பர், உற்றார்கள், ஊருக்காரர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் தான் எங்களோட ஆசை. அதனால தான் அதை கொண்டு வரோம். தினமும் பார்த்துங்க, ஒரே விஷயம் தான், வாழும் வரை எவ்வித நோய்களுமின்றி மருந்துகளின்றி துன்பங்களின்றி பேரானந்தம், பேரானந்தம், ஆனந்தம் ஐயா, ஆனந்தம் ஐயா, பேரானந்தம் ஐயா, அது எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயா. அது எல்லா இறைவனை போற்றி உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும்னு இந்த மகதிஸ்ரீ தினமுறை யோகாவின் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, தினமும் இந்த மகதிஸ்ரீ தினமுறை யோகாவை நீங்கள் பார்த்து பயன்பெறாமலா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.